வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஸோ அதில் அடுத்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த லெவல் ஃபிசிக்கலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை அடுத்த லெவலுக்கு போக முடியாதவங்க, வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள், நூலிலையில் தவறு விட்டவர்கள், நமக்கான அடுத்த வாய்ப்பாக என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஆலோசனை. இந்த முறை வரல அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் நீங்கள் தோண்டு போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஆக்சுவலாக இந்த லெவலில் இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு பாஸ் ஆகி போயிருக்கிற எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜில் உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணவங்க, கஷ்டப்பட்டவங்க, வாய்ப்புகளை இழந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு முயற்சியை நம்பிக்கையோடு கொடுத்தாங்க. அவங்க இந்த இடத்துல இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி நிச்சயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோட உழைக்கும் பட்சத்தில், படிக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதே யூனிஃபார்ம் மேலே உங்களுக்கு தீவிரமான காதல், தீராத காதல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸில் விட்ட வாய்ப்பை நம்ம மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட் SSC GD ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜென்ரல் டியூட்டி, ஸோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்க்காக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. வர 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் தமிழ்நாடு லெவல்லேருந்து போகக்கூடிய அனைத்து மாணவர்களும் தமிழ்லையும் தேர்வு எழுதலாம். அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்தி இந்த ரேஞ்சில் இந்த போலீஸ் எக்ஸாமை பொறுத்தல ஒரு 35 to 40, 35க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா SSC GD நிச்சயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தொடர்ந்து எந்தெந்த விஷயங்களை தவறு விட்டீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணீங்க, இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது SSC GD எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் லெவலை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ், அலோன்ஸ், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சேலரி, மற்ற எல்லா விஷயத்துலையுமே கம்பேரிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வாய்ப்பை விட்டாங்க. இதோட நல்ல சம்பளத்தில் நல்ல இடத்துல போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் SSC GDக்கான கிளாஸஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வரலாம். ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஒரு பெட்டர் ரிசல்ட், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் ஓரியன்டான கிளாஸஸ், உங்களுக்கான GK கிளாஸ், மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், கூடுதலாக உங்களுக்கான ஃபிசிக்கல் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொலைதூர மாணவர்கள் பயிற்சி மையத்தில் வந்து தங்கி படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நிச்சயமாக வாய்ப்பு இழந்தவர்கள் நம்பிக்கையோட இன்னொரு முறை படிச்சிங்கன்னா நிச்சயமாக SSC GDயில் நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க முடியும். நிச்சயம் வாங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.